பொதுவாகவே பொது இடங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத நடிகர் விஜய் அவர்கள் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார். அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியது கவனம் பெற்றது. பொதுவாக விஜய் பொது இடங்களில் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடியவர். பொதுவாக அதிகம் சிரிக்க கூட மாட்டார். அமைதியாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடியவர். அதே போல மற்ற எந்த உணர்ச்சிகளையும் அவர் வெளிப்படுத்தியதே இல்லை. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார். அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியது கவனம் பெற்றது. விஜயகாந்த் இருந்த பாக்ஸ் மீது தலையை வைத்து அங்கேயே அவர் கண்ணீர் விட்டார். அப்படியே உடைந்து போய் விஜயகாந்த் முகத்தை பார்த்து கொண்டே உறைந்து போய் நின்றார். மிகவும் உணர்ச்சிகரமாக அவரின் முகம் காணப்பட்டது. அதே போல ஐஸ் பாக்ஸ் மீது அவர் அப்படியே முகத்தை வைத்தபடி சோகத்தின் உருவாகவே இருந்தார். அவரை பார்த்த ரசிகர்கள் பலர் அதிர்ச்சியிலும் உறைந்தனர். அதே போல விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார். அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியதும் கவனம் பெற்றது. விஜய் இப்படி உணர்ச்சி வசப்பட காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு காலத்தில் சினிமா உலகில் விஜய்க்கு எல்லாமுமாக இருந்தவர் தான் நம்ம விஜயகாந்த். விஜயகாந்த் நடித்த வெற்றி என்ற திரைப்படத்தின் தான் விஜய் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இதனையடுத்து குழந்தை நட்சத்திரமாக வரிசையாக விஜய்க்கு குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் வாய்ப்பு கொடுத்தார். S.A. சந்திரசேகர் இயக்கிய செந்தூரபாண்டி படத்தில் விஜயகாந்துடன் விஜய் சேர்ந்து நடித்தார். விஜயின் தொடக்க காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த என்னவோ விஜயகாந்த் தான். அந்த காலங்களை மறக்காத விஜய் விஜயகாந்திற்கு மரியாதை செய்யும் போது மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்து உள்ளார். அதே போல தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடல்நிலைக்கு என்ன ஆனது, அவரின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளது. அவருக்கு ஏற்கனவே இதயம் தொடர்பான நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து கொரோனா ஏற்பட்டு உள்ளது. ஆனால் மரணத்தின் பின் அது பாசிட்டிவாக இல்லை. இதனால் அவரின் மரணத்திற்கு கொரோனா காரணம் என்று கூற முடியாது. மரணத்திற்கு பின் செய்யப்பட்ட சோதனையில் அவர் கொரோனா பாசிட்டிவ் இல்லை. விஜயகாந்த் நுரையீரல் அலர்ஜி காரணமாகவே மரணம் அடைந்து உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது.